தங்கப்பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே. ஏன் தெரியுமா? இன்று உன்னை அளவைத்து இருந்த இவரை ஆளாக்கி கொடுமைப்படுத்திய ஒருவரை நாளைய விடியில் இருக்க போவது கிடையாது. அதனால்தான் உன் அப்பன் இத்தனை ரகசியமாக சொல்ல வந்திருக்கின்றேன். நீ மட்டும் இதனை என்னவென்று தெரிந்து கொள். நாளைய விடியல் யார் உன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். உன்னை அலைவைத்து பார்ப்பதும் உன்னுடைய கண்ணீரை வேடிக்கை பார்ப்பதும் எப்போதும் நீ படுகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் சில காலமாக உன்னை படுத்திய கொடுமைக்கு உன்னை எப்போதும் வேதனைப்படுத்தியும் துன்பப்படுத்தியும் மிகப்பெரிய கஷ்டத்தை ஆளாக்கியும் வைத்து உன்னுடைய நிலையை கண்டு சிரித்தவர்கள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் இவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சந்தித்து விட்டார்கள். என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் இன்றி இந்த விஷயத்தை உன்னிடத்தில் மட்டும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உனக்கு யாரும் இல்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சக்தியான இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என்று தெரிந்தால் கண் வைத்து விடுவார்கள் அல்லவா? உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அதை தட்டி கேட்க நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பது மிகப்பெரிய விஷயம் அல்லவா? யார் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருப்பண்ண சாமி ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் எதுவெல்லாம் புரிந்து கொண்டு மூளை முடுக்குகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் கண்காணித்து கவனித்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் உணர்ந்து விட்டால் அது உனக்கு மட்டும்தான் மிகுதியாக வந்துவிடும். அதனால் தான் கருப்பன் உன்னிடத்தில் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. இனி எல்லாம் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ என்ன பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள எப்போதும் துணிந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை உணர்ந்து விட்டால் போதும். அத்தனையும் கடந்த ஒரு வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவது என்னும் எல்லாம் உன்னை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விஷயங்களும் எப்போதும் உனக்கு நடக்க ஆரம்பித்ததோ அப்போதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார் என்று சொல்லி வருகின்ற இந்த மனிதர்கள் என்ன செய்தாலும் கருப்பனின் முன்னால் எதுவும் ஈடுபடாது. நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உண்மைதானே என் குழந்தையே? என் பிள்ளை கணங்கி நிற்க கூடாது. எந்த விஷயத்திற்காக என் பிள்ளை மனமுடைந்து போக விடக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உனக்கு இருந்து உனக்கு நடத்த உணர்த்தும் கொள்வதற்கு மட்டுமல்ல, நான் கொடுப்பதை சரியாக என்று உணர வேண்டும். உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வேண்டிய தருணத்தை உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்ததெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது. கருப்பன் சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லாமல் தவித்து விடுவதுண்டு. என் குழந்தையே, அதன் முடிவானது உனக்கு நான் சொல்கின்ற நல்ல விஷயமாகத்தான் இருந்தாலும் நீ முழுமையாக அப்பன் வாக்கினை கேட்காமல் இலையிடையே சென்று விடுகின்றாய் என்றால் அதனால் தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியாமல் போய்விடுகிறது. அதனால் தான் தொடக்கத்திலே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நாளைய விடியல் உனக்கு இவரிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது என்று. குழந்தை, உன் மனதை காயப்படுத்துவதும் உன்னை நொறுங்க போவதும் நீ செய்கின்ற விஷயத்தில் உன்னை பின்வாங்க வைப்பதும் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதே இவர்கள் தொடர் கதையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதிலிருந்து உன் வாழ்க்கையை நான் என்ன செய்வது என்று இந்த கருப்பன் சிந்தித்த போதுதான் நான் புரிந்து கொண்டேன். நான் இன்று ஒருவரை வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன் என்றால் நிச்சயமாக மற்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும் அத்தனை சுலபமாக வெல்ல யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. சுலபமாக வெல்லாம் யாராலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் என் பிள்ளை, நிச்சயமாக உன்னால் முடியும். சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைந்திட முடியும் என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தருவது போல நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன நடக்கிறேன் என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லும் போது ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கான பதிலும் அதில் கிடைக்கும் என்பதை நீ உணர வேண்டும். என் குழந்தையே, பொதுவாக இன்னொருவர் கண்ணீரை காணும் போது இங்கு எல்லோருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்து கிடைக்கின்றது. இந்த மனிதர்கள் யாருக்கும் நல்லதை நடத்த நினைப்பதில்லை. யார் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்க எண்ணுவதில்லை. அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதுதான் இவர்கள் தண்டனையாக தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் கருப்பன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையிலிருந்து நான் யாரை அனுப்பப் போகிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் மட்டும் இல்லாது போனால் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்காது. என் குழந்தையே, கருப்பன் தெளிவாக சொல்கிறேன், கவனமாக கேள். என் அன்பு குழந்தையே, இந்த மனிதர்கள் ஒருவர் போனால் இன்னொருவர் என்று மாறி மாறி ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த மனிதர்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்போதும் நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டுமல்லவா என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கைக்குள் உருவாகி விடுகிறார்கள். ஆனால் அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உனக்கு பிரச்சனை. நீ கண்டுகொள்ளாமல் இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லியும் நீ விட்டு விலகி செல்லும் போதெல்லாம் அதை பற்றிய எந்த ஒரு கவலையும் என் பிள்ளைக்கு தேவையில்லை அல்லவா? அதை பற்றிய எந்த ஒரு சிந்தனைகளும் என் குழந்தைக்கு தேவையில்லை அல்லவா? அதனால் இதையெல்லாம் முதலில் ஏற்றுக்கொள்வதை தவிர்த்துவிடு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நீ நம்ப பயந்து ஓடுவதும் அதை எதிர்கொள்ள துணியாமல் தவிர்த்து நிற்பதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும். அதே நேரம் என் பிள்ளையே, இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதனை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்வதும் சரி, அல்லது வேண்டாம் என்று அதனை தவிர்த்து விட்டாலும் சரி, என் பிள்ளையே, சரியான நேரம் வரும்போது நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதை நம்ப வேண்டும். உன் அப்பன் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை எதிர்கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று 3 விஷயங்கள் இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வரும்போது அந்த பிரச்சனை என் குழந்தை நீ எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியானால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் என்பதற்கான அந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து என் குழந்தை விட்டுவிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், என் குழந்தை, இதனால் உனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அது மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே சூழ்ச்சிகளால் நடக்கின்ற ஒரு பிரச்சனை, வேண்டுமென்றே சூழ்ச்சிகளால் உன்னை தேடி வருகின்ற ஒரு பிரச்சனை, அதை விட்டு நீ விலகிவிட வேண்டும். என் குழந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்றால் அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தால்தான் உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். அப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டால்தான் உன் எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும்.
என்பதை போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் வரும். இதைதான் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும்? இன்றிரவே உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை இந்த கருப்பன் அடித்து துரத்துகிறேன். எதையுமே நேர்மறையாக யோசிக்கும் போது, நேர்மறையாக சிந்திக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் நேர்மறையாக ஒன்று சேர உன்னிடத்தில் கற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த மாற்றங்களும், நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கட்டும் என்பதை மறந்து விடாதே. அதுபோதும். எதையும் நினைத்து என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும். வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காதே. என் அன்பு குழந்தையே, நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. ஒவ்வொரு முறையும் உனக்கு விலக்கி சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை வந்து தொடராமல், வேதனைகள் அது உன்னை வந்து தொடர்வதற்கு முக்கியமான காரணமே எதிர்மறையான எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் வெளியே விரட்டி விட்டோமானால் அதன் பிறகு அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொள்வாய். எல்லாம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நடக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை உண்மைகளை சொல்லிக் கொடுத்தாலும், இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். அப்படி என்றால் அதையெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதையுமே தாண்டி நாம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும், உச்சகற்ற நிகழ்வை நிச்சயமாக பெறத்தான் போகின்றோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நான் எப்போதும் கவனித்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்காமல் போய்விடும். நம்மை தேடி வருகின்ற பல உண்மைகள் தமக்கானதாக இருந்துவிடும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரியும் என்றால், நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள். இதற்கு அழிவை நான் கொடுத்து விடுகின்றேன். இந்த எதிர்மறை எண்ணங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்ற இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் விட்டு நான் விரட்டி அடிக்கிறேன். நீ கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும். எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு சற்றென்று மனக்குழப்பம் அடையாமல் இருந்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கை மேலும் பல பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும். நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை வெற்றிகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்கும். நல்ல நேரம் வரும்போது தான் இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை மாற்றங்களையும் ஒன்று சேர நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது உனக்கு நிச்சயமாக நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும். நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரி, இனிமேல் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வாய். இனிமேல் எல்லாவற்றையும் உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் என் குழந்தை நீ சரியான புரிதலோடு தெரிந்து கொள்வாய் என்பதையும் நினைவில் வைத்திருந்தால் அது போதும் எனக்கு. எல்லாவற்றையும் கடந்து இந்த கருப்பன் உனக்கு சொன்ன ஒரு விஷயத்தையும் சரியாக நீ பின்பற்றியும் இனி எந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு துன்பங்கள் இருக்காது. இவர்கள் உன்னை ஆட்டி படைத்தால் நீ இழந்து விட்டது எல்லாம் போதும். இனிமேல் இதையெல்லாம் நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ இழந்த அத்தனையும் மீட்டெடுத்து இனி இந்த வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக பல முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி உன்னை தேடி வருவது உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதும் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கே உனக்கான அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்தின் பாதைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.